எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் ரேகா. நம்ம இன்னைக்கு சேலஞ்ச் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ இன்னைக்கு சேலஞ்ச் ஒரு ஸ்பெஷல் சேலஞ்ச். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒருத்தரை பற்றி பின்னாடி பேசக்கூடாது. ஸோ இன்னைக்கு ஃபுல் டே, இப்போ இன்னைக்கு வீடியோ பார்க்குறீங்க இல்லையா, இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணி நாளைக்கு வீடியோ நீங்கள் பார்க்குற வரைக்கும், நாளைக்கு சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணணும். இந்த ஒன் டே கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும். 24 hours கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் இது லைஃப் லாங் கண்டினியூ பண்ணால் பயங்கரமான ரிசல்ட் கிடைக்கும். பட் கம்பல்சரி இந்த 24 hours நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ ஒருத்தர் பற்றி பின்னாடி பேசக்கூடாது அப்படின்னா என்ன பேசக்கூடாது? முக்கியமாக நெகட்டிவ் பேசவே கூடாது. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மாதிரி சொல்கிறேன். இப்போ நம்ம ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மளாம் சேர்ந்து லஞ்ச் சாப்பிட போகிறோம்னு வச்சுக்கோங்க. ஸோ அதில் ஒருத்தவங்க வரல. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? ஈஸியாக இன்னொருத்தவங்க கிட்ட கமெண்ட் பாஸ் பண்ணிடுவோம். அவங்க எப்பயுமே இப்படி தான் லேட்டுப்பா, அவங்க எப்பயுமே இப்படி தான் லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ணிவிட்டு நம்ம போயிட்டே இருப்போம். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட நம்ம அடுத்தவங்களை பற்றி நெகட்டிவ் கமெண்ட் பாஸ் பண்ணக்கூடாது. இது நம்ம லைஃப்பை பெருசாக அஃபெக்ட் பண்ணும். இப்போ நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா, நம்மளுக்கு ஒரு விஷயம் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடுத்தவங்களை பற்றி நம்ம நெகட்டிவ் கமெண்ட் பாஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினச்ச விஷயங்கள் சீக்கிரமாக கை கூடுறதுக்கு அந்த தடை நம்மளுக்கு ஏற்பட்டுகிட்டே இருக்கும். இதை நம்ம லைஃப் லாங் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான ஒரு குவாலிட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ ஒரு ஹியூமன் குவாலிட்டின்னு வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சொன்னேன், ஏன்னா நெகட்டிவாக நம்ம பேச வேண்டாம் அப்படின்றதுக்காக சொன்னேன். ஸோ நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம், ஃப்ரீயாக இருக்க டைமில் என்ன பண்ணுவோம், டக்குன்னு அடுத்தவங்களை பற்றி தான் பேச ஆரம்பிப்போம். ஒரு 2 பேர் பேசுகிறோம் அப்படின்னா நம்மளை பற்றி டிஸ்கஷன் பண்ணுவோமா, நம்ம அடுத்த வளர்ச்சி என்ன பண்ணலாம், வேறு என்ன டெவலப் ஆகிறதுக்கு என்ன படிக்கலாம், என்ன கற்றுக்கலாம், அதை பற்றி பேசுவோம். பட் அது ஒரு 5 minutes பேசினா 10 minutes எதை பற்றி பேசுவோம்? நெகட்டிவாக ஏதாவது ஒன்று பேசிகிட்டே இருப்போம். ஸோ நம்ம நெகட்டிவாக பேசுகிறத ஒன் டே ஃபுல்லாக நம்ம அவாய்ட் பண்ண போகிறோம். இது ஒரு பெரிய மாற்றத்தை நம்மளுக்குள்ளே கொண்டு வரும். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஒன் டே கண்டிப்பாக நீங்கள் யாரை பற்றியும் பின்னாடி பேசக்கூடாது. முக்கியமாக நெகட்டிவ் பேசக்கூடாது. அப்படி நீங்கள் பேசணும்னு வாய் இது வரைக்கும் வந்துருச்சுன்னா அவங்களோட பாசிட்டிவ் குவாலிட்டி மட்டும்தான் பேசணும். இவங்க எப்பயுமே இப்படி தான் லேட்டாக தான் வருவாங்க அப்படின்னு கமெண்ட் பாஸ் பண்ணுறதுக்கு இது வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னா, அவங்க எப்பயுமே ஒர்க்கில் இப்படி தான் சின்சியர்ப்பா, சாப்பாடு கூட அவங்களுக்கு முக்கியம் இல்லை, அந்த மாதிரி நீங்கள் பாசிட்டிவ் கமெண்ட்டாக மாற்றணும். ஓகே, ஸோ இதை ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். பை பை.